Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Max chapter 7 integrals la exercise 7.3 la question number 1 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the integrals of the functions in exercise 1 to 22. ஸோ ஃபஸ்ட்டு சம்லேருந்து 22nd சம் வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்டெக்ரல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்முலாஸ் என்னென்ன எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, மெமரைஸ் பண்ணிக்கிறதும் அப்படின்றதும் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம் சால்வ் பண்ணுறது வந்து பாருங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஸோ sin ஸ்கொயர் 2x + 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்கே sin ஸ்கொயர் x அப்படின்ற இந்த பார்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது இந்த சைன் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு cos ஸ்கொயர் எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ 1 - 2 sin ஸ்கொயர் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பார்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து sin ஸ்கொயர் எக்ஸ் + cos ஸ்கொயர் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே எது ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது இந்த cos 2xன்னு ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது இன்டகிரேட் பண்ணும் போது வந்து ஈஸியாக இருக்கும். So cos 2x is equal to 1 - 2 sin square x. So இந்த -2 sin square x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், cos 2x இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். So 2 sin square x is equal to 1 - cos 2x and sin square x is equal to 1 - cos 2x by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து sin ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் எனக்கு 2x + 5ன்னு வந்து இருக்குது. ஸோ இன்டகிரல் நான் வந்து என்ன எழுதுகிறேன், 1 - cos 2 எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 5ன்னு வந்து இருக்குது. ஸோ 2x + 5ன்னு வந்து நான் போட்டுக்கிறேன் அண்ட் டிவைடட் பை 2 into dx. ஸோ நான் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் sin ஸ்கொயர் 2x + 5 நான் இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 dx வந்துடும் -1/2 இங்கே வெளியில் எடுத்துடுறேன், இங்கேயும் வெளியில் எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்போ 1/2 cos இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த 2 மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா 4x + 10 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் இன்ட்டு dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது இங்கே வந்து 1/2 வெளியில் வந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் dx மட்டும் இருக்கும் -1/2 இங்கே cos 4x + 10 dx வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து x வந்துடும் by 2 -1/2 அப்படியே வந்துடும். இன்டகிரேஷன் ஆஃப் cos x இஸ் sin x. ஸோ sin 4x + 10 வந்துடும். x இருக்கிற இடத்துல 4x + 10 இருக்குது. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவிஷனில் எழுதணும். ஸோ அப்போனா d/dx ஆஃப் 4x + 10 வந்து நம்ம பண்ணணும், which will be 4. இந்த 4 வந்து நான் எங்கே எழுதணும், divided by 4 அப்படின்னு வந்து எழுதணும் ப்ளஸ் c. ஸோ அப்போது x/2 -1/8 sin 4x + 10 + c இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். செகண்ட் கொஷின், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin 3x into cos 4x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது இருக்கிற மாதிரி, அதாவது sin 3x and cos 4y அப்படின்னா என்ன அர்த்தம், sin x into cos y இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஐடென்டிட்டி எது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 sin x into cos y equal to sin x + y + sin x - y இந்த ஐடென்டிட்டியை வந்து நான் அப்ளை பண்ணலாம். ஏன்னா sin x into cos y equal to இந்த 2 வந்து நான் கீழே கொண்டு வந்துடுவேன். அப்போது 1/2 into sin x + y + sin x - y நான் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து we know sin
x into cos y is equal to 1/2. அந்த 2வை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ டிவிஷனில் மாறிடுது. sin x plus y plus sin x minus y. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன எழுதலாம், இன்டக்ரல் இந்த 1/2 வெளியில் எடுத்து எழுதிடுறேன். இன் பிளேஸ் ஆஃப் sin 3x into cos 4x நான் இதை வந்து எழுதுகிறேன். அதாவது sin 3x plus 4x plus sin 3x minus 4x into dxன்னு வரும். இப்போது sin of minus theta வந்து என்னது, நம்மளுக்கு minus sin theta. ஸோ அப்போ வந்து இங்கே மாற்றி எழுதணும். இது வந்து ஃபஸ்ட்டு மாற்றி எப்படி வரும், இங்கே sin 7x வந்துடும் ப்ளஸ் sin minus x dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ 1/2 இன்டக்ரல் இது வந்து sin 7x dx sin of minus x, sin of minus theta minus, ஸோ minus sin x dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ 1/2 இப்போ வந்து இங்கே sin 7xன்னு இருக்கா, இதை வந்து இன்டகிரேட் பண்ணும் போது மைனஸ் காஸ் 7x வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 7x இருக்குது. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவிஷனில் நம்ம எழுதணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 7 வரும். ஸோ இட் வில் பி 1/7 மைனஸ் இந்த இங்கே 1/2 இங்கே வந்துடும். இது வந்து சேர்த்து எழுதின இந்த 1/2 இப்போ செப்பரேட் பண்ணி எழுதுறதுனால இப்போ 1/2 இப்போ sin xக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி minus 1/14 cos 7x minus into minus plus cos x by 2 plus c. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இன்டெக்ரல் cos 2x into cos 4x into cos 6x into dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டு இதில் வந்து என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம், நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நீங்கள் ஐடென்டிட்டிஸ் இருக்குது, எல்லா ஐடென்டிட்டிஸுமே கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு வாட்டியும் வந்து நான் வந்து அதில் காமிக்கல, நான் இங்கே எழுதிடுறேன் ஐடென்டிட்டியை. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கும் போது எனக்கு cos x into cos y it will be equal to 1/2 cos x plus y plus cos x minus y வந்து வரும். ஸோ இது அப்படியே வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/2 வந்துடும் இன்டெக்ரல். இப்போது இங்கே x ப்ளஸ் y இருக்கிற இடத்துல 2x 4x இருக்குது. ஸோ அப்போது cos 6x வந்து வந்துடும் ப்ளஸ் காஸ் இங்கே வந்து x மைனஸ் y 2x மைனஸ் 4x வந்து மைனஸ் 2x, இது எல்லாமே வந்து சேர்த்தி தான் வந்து இங்கே வரும். அண்ட் காஸ் 6x dx இந்த பார்ட்டுக்கு பதிலாக நான் இதை எழுதியிருக்கேன். அண்ட் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வில் பி காஸ் தீட்டா, இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அப்போ 1/2 இன்டெக்ரல் இங்கே வந்து cos 6x இருக்குது, இங்கேயும் cos 6x இருக்குது, மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் உள்ளே. ஸோ cos ஸ்கொயர் 6x வந்து நம்மளுக்கு வரும் ப்ளஸ் இது வந்து cos ஆஃப் மைனஸ் 2x வந்து என்ன வரும், cos தீட்டா தான். அப்போனா ப்ளஸ் cos 2x இன்ட்டு cos 6x இன்ட்டு dx வந்து வரும். ஸோ த ஹோல் திங் இன்ட்டு dx. ஸோ இப்போ வந்து இந்த cos ஸ்கொயர் 6x இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்கொயர் இல்லாமல் எப்படி எழுதலாம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கொயரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து அன்அவாய்டபுள் சம்ஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில சம்ஸில் வந்து அந்த எடுத்து எழுதியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. பட் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் வந்து ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி அந்த ஸ்கொயரை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், எப்போவுமே வந்து நம்ம சிம்பிளாக வந்து கேல்குலேஷன்ஸ் பண்ண நம்மளுக்கு வந்து தப்பு எங்கேயுமே வந்து வராது. ஸோ cos 2x is equal to 2 cos square x minus 1.
ஸோ இப்போ நான் வந்து இந்த -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ cos 2x + 1 by 2 ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸில் வந்து வரும். அதாவது காஸ் ஸ்கொயர் 6xக்கு பதிலாக நான் இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இங்கே எக்ஸுக்கு இங்கே 2x இருக்குது, அப்போது இங்கே 6x இருக்குது. அப்போனா காஸ் ஸ்கொயர் 6xக்கு நம்ம இங்கே என்ன போடணும், இன் பிளேஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் வந்து நம்ம 6x வந்து போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டகிரல். இப்போ இங்கே வந்து 1 + cos 12x வந்துடும் by 2 வந்துடும் dx ப்ளஸ் திருப்பியும் இந்த 1/2 ஸ்ப்ளிட் பண்ணனால திருப்பியும் எழுதணும். இங்கே வந்து இன்டகிரல். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல திருப்பியுமே வந்து நம்ம இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். cos 2x cos 6x, அதாவது cos x cos 5 அதே ஐடென்டிட்டியை திருப்பியும் வந்து இங்கே அப்ளை பண்ணும் போது இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த 1/2 அப்படியே எடுத்து இங்கே 1/2 போட்டாச்சு. இப்போ இந்த cos 2x இன்ட்டு cos 6xக்கு பதிலாக நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா 1/2 திருப்பியும் cos 2x + 6x வந்து என்ன வரும் நம்மளுக்கு cos 8x வந்துடும் ப்ளஸ் cos 2x - 6x வந்து -4x வந்து வரும். the whole thing into dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1/2 திருப்பியும் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 இந்த 1/2வும் வெளியில் வந்துடும். ஸோ இன்ட்டு 2, ஸோ 1 + cos 12x dx இருக்கும் ப்ளஸ் இங்கேயும் 1/4 இங்கே cos 8x ப்ளஸ் இங்கே வந்து cos of -4x வந்து திருப்பியும் cos x தான் வந்து வரும், மைனஸ் வந்து வராது. ஸோ தட் இஸ் cos of -θ will be equal to cos θ. ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போனா cos 4x into dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே 1/4 வந்துடும். இதை இன்டகிரேட் பண்ணுறேன் நான். அப்போனா 1 into dx வந்து இருக்கும். ஸோ தட் வில் பி x ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது cos 12x இருக்குது. இன்டகிரேட் பண்ணும் போது எனக்கு sin 12x வரும். x இருக்கிற இடத்துல 12x இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவிஷனில் போடணும். ஸோ by 12 வந்துடும் ப்ளஸ் 1/4 திருப்பியும் வந்து cos 8xஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு sin 8x by 8 வந்து எனக்கு வந்துடும் ப்ளஸ் sin 4x by 4 வந்து எனக்கு வரும் ப்ளஸ் c. ஸோ இந்த 1/4 நான் காமனாக வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா இது காமனாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது sin 12x by 12 வரும் ப்ளஸ் sin 8x by 8 வரும் ப்ளஸ் sin 4x by 4 வந்து வரும் ப்ளஸ் c. So this is the final answer for question number 3. இப்போ next வந்து நம்ம question number 4 வந்து பார்க்கலாம். So fourth question, integral sin cube 2x plus 1 into dx. ஸோ இதை நான் a க்யூப்னு இருந்தோம்னா நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் இன்ட்டு a அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம்ல. ஸோ அதே மாதிரி வந்து எழுதுகிறோம். ஸோ அப்போது sin ஸ்கொயர் 2x plus 1 into sin 2x plus 1 into dx அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் θ is equal to 1 அந்த ஐடென்டிட்டி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன வரும் sin ஸ்கொயர் x is equal to 1 minus cos ஸ்கொயர் xன்னு வந்து வரும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போது 1 minus cos ஸ்கொயர் 2x plus 1 into sin 2x plus 1 into dx. ஸோ நான் ஏன் இங்கே வந்து இதை மாற்றிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் டீயாக வந்து எடுத்துக்க போகிறேன். எதை t equal to cos 2x plus 1. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dt by dx is equal to minus sin 2x plus 1 into x இருக்கிற இடத்துல 2x plus 1 இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வந்துடும். ஸோ இப்போ இங்கே எனக்கு sin 2x plus 1 dx இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே -2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் dt by -2 equal to sin 2x plus 1 into dx வந்து நான் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு இது இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈஸியாக. அண்ட் காஸ் ஸ்கொயர் 2x + 1க்கு பதிலாக t போட்டுக்கலாம். ஸோ அப்போது 1 மைனஸ் t ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் dt/2 அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ அப்போது minus 1/2 1 minus t square into dt இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ -1/2 இப்போ வந்து 1 இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ அப்போது 1 into dt இருக்குது. ஸோ அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 இஸ் வெறுமையாக வந்து t தான் வந்து வரும். மைனஸ் t ஸ்கொயரை வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போனா என்ன வரும்? x to the power n plus 1/n+1 வந்து வரும் இன்டகிரேட் பண்ணும் போது. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் x to the power n வந்து நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுதான் வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போனா t³/3 ப்ளஸ் c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -1/2 t இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடலாம்? cos 2x plus 1 வந்து வந்துடும். மைனஸ் cos cube 2x plus 1/3 ப்ளஸ் c வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 4th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5th question வந்து பார்க்கலாம். ஸோ 5th questionலேயும் வந்து sin cube x into cos cube x dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். அகெயின் இங்கே முன்னாடி சம்மில் பண்ணோம்ல அதே மாதிரியே வந்து இங்கேயும் கொண்டு வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா sin க்யூபை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே எப்படி a க்யூபை ஸ்ப்ளிட் பண்ணி a² ஏன்னு எழுதுகிறோமோ அதே மாதிரி இங்கேயுமே அதே மாதிரி எழுதுகிறோம். அதாவது sin square x into sin x into cos cube x into dx அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். அகெயின் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறோம். என்ன ஐடென்டிட்டி? sin square x is equal to 1 minus cos square x வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே எழுதலாம். ஸோ இன்டகிரல் 1 minus cos square x into sin x into cos cube x into dx வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எதை வந்து நான் டீயாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா காஸை வந்து நான் டீயாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயும் வந்து காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் க்யூப் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு சைன் வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நான் எதை வந்து டீயாக எடுத்துக்கிறேன்? காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு dt/dxன்னு வந்து வரும். ஸோ மைனஸ் சைன் x into dx is equal to dt அப்படின்னு வந்து வரும். ஸோ sin x into dx is equal to minus dt வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் 1 மைனஸ் காஸுக்கு பதிலாக 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு வந்துடும். sin x dxக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் டிடின்னு வந்து போடணும். காஸ் க்யூபுக்கு பதிலாக டி க்யூப் அப்படின்னு வந்து நம்ம போடுறோம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் சைனை வெளில எடுத்துக்கிறேன். ஸோ 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு டி க்யூப் இன்ட்டு டிடி அப்படின்னு வந்து வரும். உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டி க்யூப் மைனஸ் டி டு த பவர் 5 இன்ட்டு டிடி இன்டகிரேட் பண்ணுறோம். சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் டி டு த பவர் 4/4 இங்கே அதே மாதிரியே இங்கே வந்து இந்த மைனஸ் சைனை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ் அடுத்தது டி டு த பவர் 5/5 ப்ளஸ் சி வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டி டு த பவர் 4/4 மைனஸ் டி டு த பவர் 4/4 ப்ளஸ் டி டு த பவர் 5/5 ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே டி இருக்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம்? காஸ் எக்ஸை தான் டீயாக எடுத்திருக்கோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4/4 ப்ளஸ் காஸ் இங்கே வந்து 6 இங்கேயும் 6 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் n+1/n+1. ஸோ நான் இங்கே தப்பாக எழுதிட்டேன். 5 இல்லை 6 இங்கே வந்து அப்போ 5+1 வரும். 6/6 வரும். டி டு த பவர் 6. ஸோ காஸ் டு த பவர் 6x/6 ப்ளஸ் சி வந்து வரும். ஸோ இட் வில் பி மைனஸ் காஸ் டு த பவர் 4
x by 4 plus cos to the power 6 by 6 plus c. ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 5th question. ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.